வணக்கம். இன்றைய நாள் 30ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இன்றைய செய்திகளை வழங்கும் நான் ஹிமாஷா உபேதுல்லா. மலேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்த 5 பேர் கைது. டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 54,000 தாண்டியுள்ளது. டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. தேசிய அபிவிருத்தி லோத்தர் சபையின் முன்னாள் தலைவர் கைது. தேசிய கொள்கையிலிருந்து விலக நேரிடும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவிப்பு. நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி அளித்து ஏமாற்றிய அரசாங்கம், நாமல் விமர்சனம். கொலை வழக்குகள் தொடர்பில் பிள்ளையான் விளக்கமறியலில். பாகிஸ்தானை மீண்டும் கிரே பட்டியலில் சேர்க்க இந்தியா முயற்சி. வெனிசுலாவில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1700 உயர்வு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். போலீஸ் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்து வன்முறையாக நடந்து கொண்ட 5 சந்தேக நபர்கள் வியாங்கொடை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மதியம் வியாங்கொடை வரத்தர பகுதியில் நடைபெற்ற மிகுந்து பெரஹரா நிமித்தம் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அதிகாரிகள் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்த போது கெப்ரக வாகனம் ஒன்றில் வந்த குழுவினர் இவ்வாறு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 20 மற்றும் 21 வயதுடைய நிட்டம்புவ மற்றும் ஜக்கல ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் ஆவர். இச்சம்பவம் குறித்து வியாங்கொடை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து பெய்து வரும் மழைக்கால வானிலை காரணமாக நாட்டில் டெங்கு காய்ச்சலின் பரவல் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகிறது. அதன்படி நாட்டின் பதிவான டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 54,000 தாண்டியுள்ளது என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பதில் இயக்குனர் டாக்டர் கபில கண்ணங்கார இன்று நாட்டில் பதிவான டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 54,189 என்று தெரிவித்துள்ளார். தினமும் பதிவாகும் நோயாளிகளின் எண்ணிக்கை 950 முதல் 1000 வரை உள்ளது என்றும் அந்த மருத்துவர் தெரிவித்துள்ளார். தேசிய அபிவிருத்தி லோத்தர் சபையின் முன்னாள் தலைவரான ஷியாமிலா பெரேரா இளஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினரால் சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். தேசிய அபிவிருத்தி லோத்தர் சபையின் முன்னாள் தலைவராக அவர் இருந்த காலத்தில் நியமிக்கப்பட்ட 3 அதிகாரிகளை அந்த நிறுவனத்தில் பணியமர்த்துவதற்கு பதிலாக அப்போதைய அமைச்சர் ரவி கருணாயக்கவின் அலுவலகத்தில் பணிபுரிய அமர்த்தியதன் மூலம் நிகழ்ந்த ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாகவே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாளை முதல் அமலுக்கு வரவிருந்த வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தின் போது தங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிய சதவீதத்தை வழங்காமல் நேற்று டீசல் விலையை குறைத்ததன் மூலம் அரசாங்கம் பேருந்து உரிமையாளர்களை பாரிய அளவில் ஏமாற்றியுள்ளது என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜெமுனு விஜயரத்ன குற்றம் சாட்டியுள்ளார். பேருந்து கட்டணங்கள் மீதான தேசிய கொள்கையின்படி தங்களுக்கு போதுமான கட்டண உயர்வு வழங்கப்படாவிட்டால் சட்ட நடவடிக்கை மூலம் தேசிய கொள்கையில் இருந்து விலக நேரிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். எமக்கு குறைந்தபட்சம் 15% கட்டண உயர்வு வழங்கப்பட வேண்டும். புதிய பேருந்து கட்டண திருத்தம் எவ்வாறு நிர்ணயிக்கப்படும் என்பதை ஆராய பேச்சுவார்த்தை ஒன்றிற்கு தாம் கோரிக்கை விடுத்த போதிலும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு NTA அதற்கு அனுமதி வழங்கவில்லை என அவர் சாடினார். நாட்டு மக்களுக்கு 12 லட்சம் விலையில் விட்ஸ்கார் வழங்குவதாக வாக்குறுதி அளித்த அரசாங்கம் தற்போது 20 கிலோ அரிசியை கட்டண முறையில் வழங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என நாமல் ராஜபக்ச விமர்சித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பத்திரமுல்லை நெலும் மாவட்டத்தில் உள்ள பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் கட்சியின் அமைப்பாளர்களுடான சந்திப்பு ஒன்றில் மேற்கொண்ட விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். யாழில் வீடு ஒன்று வன்முறை குழுவினரால் அடித்து சேதப்படுத்தப்பட்டுள்ளது. நாவட்குழி பகுதியில் உள்ள வீடு ஒன்றை இவ்வாறு சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நேற்றைய தினம் சாவகச்சேரி காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
இதையடுத்து வன்முறை கும்பலால் பணத்தினை பெற்றவரது வீடு மீது இவ்வாறு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. இது குறித்து சாவகச்சேரி காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையினர் இது குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் 5 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள பிள்ளையான் என்ற முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவநேசன்துரை சந்திரகாந்தன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவர் இன்றைய தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் T-56 ரக துப்பாக்கிகளால் 5 நபர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிவநேசன்துரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 2 சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கடந்த 15ஆம் தேதி மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் அறிக்கை தாக்கல் செய்திருந்தது. அந்த வழக்குகள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவர் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புபட்ட குற்றச்சாட்டில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தற்போது வெலிக்கடை சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது இந்திய செய்திகள். பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவு செயற்பாடுகளுக்கு எதிரான வீடியோ மற்றும் முக்கிய ஆதாரங்களை சமர்ப்பித்து அந்நாட்டை மீண்டும் நிதி நடவடிக்கை பணிக்குழுவின் FATF கிரே பட்டியலில் சேர்க்க இந்தியா திட்டமிட்டுள்ளது. அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள FATF மாநாட்டில் பாகிஸ்தான் தனது நிலப்பரப்பில் பயங்கரவாத குழுக்களுக்கு தொடர்ந்தும் ஆதரவளிப்பதையும் நிதி அமைப்புகளை பயங்கரவாத செயற்பாடுகளுக்கு பயன்படுத்துவதையும் ஆதாரங்களுடன் இந்தியா சுட்டிக்காட்ட உள்ளது. கடந்த அக்டோபர் 2022 34 அம்சங்களை கொண்ட செயல் திட்டத்தை நிறைவேற்றியதாக கூறி பாகிஸ்தான் இந்த பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டது. ஆனால் சமீபத்திய ஆபரேஷன் சிண்டோர் நடவடிக்கையின் போது கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளின் இறுதிச் சடங்குகளில் பாகிஸ்தான் இராணுவ மற்றும் உளவுத்துறை அதிகாரிகள் பங்கேற்றதை சமூக வலைதளங்களில் வெளியான ஆதாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த ஆதாரங்களை முன்வைத்து பாகிஸ்தானுக்கு எதிராக அழுத்தம் கொடுக்க இந்தியா தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. தொடர்வது உலகச் செய்திகள். வெனிசுலா நாட்டின் கடலோர பிராந்தியங்களில் கடந்த வாரம் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்கள் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1719 அதிகரித்துள்ளதாக புதிய அதிகாரப்பூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றன. பேரழிவை சந்தித்த லா குவைரா மற்றும் தலைநகர் கரகாஸ் ஆகிய நகரங்களில் இடிந்து விழுந்த கட்டிடங்களின் இடிபாட்டுகளுள் சிக்கியுள்ளவர்களை மீட்பதற்காக பாதுகாப்பு படையினரும் சர்வதேச மீட்பு குழுவினரும் தீவிரமான தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து வரும் நில அதிர்வுகளுக்கு மத்தியிலும் சில இடங்களில் மீட்பு பணிகள் பெரும் நெகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தியுள்ளன. கட்டிட இடிபாட்டுக்குள் சிக்கி 3 நாட்களுக்கும் மேலாக உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒரு பெண்ணும் ஒரு கைக்குழந்தையும் அதிர்ஷ்டவரமாக உயிரோடு மீட்கப்பட்டுள்ளனர். தற்போது உள்நாட்டு அவசர கால ஊழியர்களுக்கு பக்கபலமாக வெளிநாட்டு மீட்பு குழுக்களும் மனிதாபிமான உதவிகளும் வெனிசுலாவிற்குள் வரத் தொடங்கியுள்ளன. இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை தொடர்ந்து பார்வையிட www.panesiatamil.tv என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.